காலை மன்னா மே 19. நீங்கள் வீட்டை பற்றிய ஏக்கம் கொண்டிருக்கிறீர்களா? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்ட போது அவன் அதை தனது மனதிலும் விட்டுவிட்டான். ஆனால் லோத்தின் மனைவி சோதோமை விட்டபோது அவள் அதை தன் இருதயத்திலிருந்து விட்டுவிடவில்லை. ஆகவே அவள் திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். தேசம் என்கிற வார்த்தை ஆங்கில வேதத்தில் சாய்வு எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனிக்கவும். ஆகவே நாம் இந்த வேத பகுதியை தாங்கள் விட்டு வந்ததை நினைத்தார்களானால் என்று வாசிக்கலாம். நாம் நம்முடைய தேசத்தை மட்டுமல்லாது நம்முடைய கர்த்தர் விட்டுவிட சொல்லும் எதையும் விட்டுவிட வேண்டும் என்பதே இதன் முக்கியமான பொருளாகும். நாம் எழுத்தின்படியாக அதை விட்டுவிட்டாலும் கூட அது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடும். சிலர் தாங்கள் விட்டுவிட்ட குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களுக்கு சில காலம் கழித்து மறுபடியுமாக சென்று விடுகின்றனர். அவர்கள் அவற்றை தங்கள் இருதயத்தில் பேணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடும். அதிநிமித்தமாகவே அவர்கள் ஒரு சோதனையை சந்தித்த போது அதற்கு இணங்கி ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆகவே கர்த்தர் நம்மை விட்டுவிடும்படி கூறுவது எதுவாயிருப்பினும் விசுவாச வீரர்கள் செய்தது போல நாமும் அதை நம்முடைய இருதயத்திலிருந்தும் மனதிலிருந்தும் விட்டுவிட வேண்டும். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவர்கள் ஒரு மேன்மையான தேசத்தை விரும்பினபடியால் தாங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி போக வேண்டுமென்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் பரலோகத்துக்கென்றே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று லிவிங் பைபிள் கூறுகிறது. நாம் பரலோகத்துக்கென்றே ஜீவித்தால் நம்முடைய இருதயம் பரலோகமாயிருக்கும். பரலோகத்திற்கு செல்லும் வழியெல்லாம் நமக்கு பரலோகமாகவே இருக்கும். உனக்கு பரலோகம் ஒரு மேன்மையான தேசமாக இருந்தால் நீ பூமியில் இருக்கும்போது அந்த வீட்டை நினைத்து ஏக்கம் கொள்ள வேண்டும். தேவப்பிள்ளையே, உன்னுடைய பரலோக வீட்டை அடைய நீ ஏக்கம் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் நமக்காக அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவையே நாடுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, May 19th, 2026. Are you homesick? Truly, if they had been mindful of that country from whence they came out, they might have had opportunity to have returned. Hebrews chapter 11, verse 15. When Abraham left his country, he left it even in his mind. However, when Lot's wife left Sodom, she carried it in her heart. Hence she looked back and became a pillar of salt. The word country in the text is in italics in the Bible. So we must read it as if they had been mindful of that from whence they came out. This means that we must leave not only our country but also anything our Lord asks us to leave. Sometimes we may leave it literally, but have it in our heart. Do you know why some people go back to their drinking and smoking or other vices after some time? They have been cherishing them in their heart. So when they face the temptation, they succumb to it. So whatever it may be that the Lord asks us to leave, we must leave it in our heart and mind, just as the heroes of faith did. But now they desire a better country, that is heavenly. Verse 16. Since they desired a better country, they did not have a desire to go back to their own country. The Living Bible renders they were living for heaven. If we live for heaven, our heart will be heaven, and all of the way to heaven will be heaven too. If heaven is a better country to you, you would be homesick while on earth. Child of God, are you homesick for your heavenly home? The Lord has prepared for us an inheritance incorruptible and undefiled, and that fadeth not away. 1 Peter 1 verse 4. So set your affection on things above, not on things on the earth. May God bless you.